அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், அதாவது மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் இஸ் 2.89, எக்ஸசைஸ் நம்பர் 3. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். கீழே கொடுத்திருக்கக்கூடிய 2 பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுடைய ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, குட்ஸ் யூஸ்டு பர்சனலி பை த ப்ரொப்பரைட்டர். ப்ரொப்பரைட்டர் அப்படின்னா ஓனரு. ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓனர் வேற, பிஸ்னஸ் வேற அப்படின்ற கான்செப்டில் தான் வரும். ஸோ அப்போ whenever the proprietor or owner gets any goods from the business or gets any money from the business, ஸோ அவர் வந்து ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிஸ்னஸ்லேருந்து பணத்தை எடுக்கிறாரு இல்லை குட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, தட் இஸ் கால்டு டிராயிங்ஸ். அது குட்ஸாவோ பணமாவோ எப்படி எடுத்தாலுமே அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராயிங்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். ஸோ எந்த ஆஸ்பெக்டில் வந்து குட்ஸோ இல்லை கேஷோ ஏதோ ஒன்றும் பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருக்கிறாங்க, இல்லை பிஸ்னஸோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் டிரான்சாக்ஷன்லேருந்து பிஸ்னஸோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி திங் இஸ் கால்டு டிராயிங்ஸ். அது பர்சனல் யூஸ் இல்லை ப்ரைவேட் யூஸ் இல்லை ஓன் யூஸ் அப்படி சொல்லிட்டு எந்த வார்த்தையில் வந்தாலுமே சரிதான், அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிராயிங்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துக்கணும். டிராயிங்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சொந்த உபயோகத்துக்காக அவர் பணத்தையோ இல்லை பொருளையோ வந்து அவர் எடுத்திருக்கிறாரு, பிஸ்னஸ்ல இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிக்கான ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார். ஸோ டிராயிங்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸோட டெர்மினாலஜியில் வந்து லாஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் அக்கௌண்டிங் ரூல் வந்து அப்ளை பண்ணிப்போம், அதாவது நாமினல் அக்கௌண்ட்டு. டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ டிராயிங்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த லாஸஸ் கேட்டகரி, அதனால டெபிட் சைடில் வச்சிடுறோம். அடுத்தது அடுத்தது வந்து இந்த இடத்துல இன்கேஸ் கேஷா எடுத்திருந்தாரு அப்படின்னா டூ கேஷ்னு வந்திருக்கும். இல்லை பேங்க்ல இருந்து எடுத்திருக்கிறாரு, செக் பிஸ்னஸோட அக்கௌண்ட்ல பேங்க்ல இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம டூ பேங்க் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இந்த இடத்துல குட்ஸா எடுத்ததுனால இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். எப்பவுமே யூஸ்வலாக நம்ம வந்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டெபிட் சைடில் வரும். இதே வந்து ஓனர் வந்து அவருடைய ஓன் யூஸுக்காக குட்ஸை வந்து பிஸ்னஸ்ல இருந்து எடுக்கிறாரு, பிஸ்னஸ் குட்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணிப்போம், அப்போ அது ஸ்டாக் தானே, அப்போ நம்ம ஸ்டாக்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ as per the business terminology, அதை வந்து we have to consider the goods as purchase. அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய குட்ஸ், பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கிறாரு, ஓனர் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸ்லேருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்ற டெர்மினாலஜியில் நம்ம எடுக்கும்போது டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்ற கேட்டகரிஸில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ப்ராக்கெட்டில் பீயிங் குட்ஸ் யூஸ்டு பர்சனலி பை ப்ரொப்ரைட்டர். ஸோ ப்ரொப்ரைட்டர் வந்து அவருடைய ஓன் யூஸுக்காக பிஸ்னஸ் குட்ஸை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி, கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் வேற, ஓனர் வேற. அக்கௌண்டிங் டெர்மினாலஜியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வேற, ஓனர் வேற. அப்போ ஈவன் ஓனரே வந்து பிஸ்னஸில் கேஷ் கொடுக்குறாரு, அது வந்து என்னது பணமாக கொடுக்குறாரு இல்லை பொருளாக கொடுக்குறாரு அப்படின்னாலும், ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர்றதா அர்த்தம். அதாவது அந்த கேஷோ இல்லை குட்ஸோ வந்து கம்ஸ் இன்டு த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்கேஸ் செக் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பேங்க்னு வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல வெறும் எதுவும் நத்திங் மென்ஷன் அபவுட் எனிதிங், அது கேஷா குட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா we have to assume this amount is as கேஷ். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், கேஷாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ கேஷ் உள்ளே வருதுன்னு அர்த்தம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா என்ன ஃபார்மில் வந்து வருது பார்த்தீங்கன்னா கேபிட்டல், அதாவது பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான அந்த கேபிட்டல் ஃபார்மில் வருது. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். ஸோ whenever the asset comes to in our organization, என்ன பண்ணணும், we have to debit that amount. அந்த அமௌண்ட்டை நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் உள்ளே வருது, எந்த ஃபார்மில் வருது,
கேபிட்டல் அப்படின்ற நேம்ல வருது. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டில் பீயிங் கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டினில் வந்து ராம் வந்து கொண்டு வராரு அப்படின்னா ராம்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல எதுவுமே பர்டிகுலர் பர்சனோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணாததுனால நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டூ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண மட்டும் போதும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.